இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கேவின் ப்ரொடக்ஷன் தான் கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. அமேசான் பிரைமில் வந்து ஒரு மிகப்பெரிய விலைக்கு வித்துட்டாங்க. ஜனவரி 9 அதை அவங்க அந்த தியேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணாதான் ஆஃப்டர் 4 வீக்ஸ் அவங்க இதுக்கு போக முடியும் OTT. அந்த வியாபாரமும் அவங்களுக்கு பாதிக்கும். பராசக்தி ரிலீஸ்க்கு முன்னாடியே நான் வந்து சுதா மேடம் கிட்ட ஃபோனில் பேசினேன். நான் என்னுடைய பேரை மட்டும் சொல்லாமல் நான் பேசினேங்கிறத அவங்க ஆடியோலேயே சொல்லிட்டாங்க. விஜய் அவர்களோட ரசிகர்கள் இந்த படத்தை புறக்கணிச்சிட்டாங்க. இப்போ விஜய்க்கு போட்டியாக அவங்க வெளியிடுறதுனால விஜய் ரசிகர்கள் அவங்களுக்குள்ள ஒரு கண்டிப்பாக ஒரு கோபமும் ஒரு ஆத்திரமும் இருக்கும். பட் ஜென்ரல் பப்ளிக் ஏன் புறக்கணிச்சாங்க? ஜென்ரல் பப்ளிக் அந்த படத்தை பார்த்து ஓட விட்டுருக்கணும். ஆனா பொங்கல் வின்னரா நான் கேள்விப்பட்டிருக்கேன். பொங்கல் வின்னர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் டிடிடி தான். ஐ ஹவ் நோ செகண்ட் ஒப்பீனியன். இது வரைக்கும் ரீரிலீஸ் ஆகாத அஜித்தின் திரைப்படம் மங்காத்தா ரொம்ப எதிர்பார்ப்போட 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. என்கொயரிஸ் அண்ட் புக்கிங்ஸ் ரொம்ப கண்ணாபின்னு இருக்கு. ஆன்சின் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட திருச்சி ஸ்ரீதர் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லு. சூப்பர். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கீங்க சார். இந்த 2026 எப்படி தொடங்கியிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? 2026 தம்பி தலைவர் தலைமையில் அப்படின்ற படம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வசூல் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, வி ஆர் வெரி ஹாப்பி. சூப்பர். ஆனால் இந்த பொங்கலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண 2 படங்கள், பெரிய படங்கள், பராசக்தி, ஜனநாயகன், அவங்க 2 பேர் தான் அறிவிச்சிருந்தாங்க. ஜனநாயகன் இன்ன வரைக்கும் நேற்று முதல் கொண்டு அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தெரியாது. ஜனநாயகன் டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லிடுவா. ஜனநாயகன் 19 டிசம்பர் வந்து ஆக்சுவலாக சென்சார் பண்ணிட்டாங்க. ஓகே, உங்களுக்கு UA தரோம், இந்த குறிப்பிட்ட 27 காட்சிகளை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மெயிலே கொடுத்துட்டாங்க. அந்த 27 காட்சிகளையும் கட் பண்ணி இவங்க சப்மிட்டும் பண்ணிட்டாங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதம் ஜனவரி 5ஆம் தேதி அவங்க திரும்ப ஒரு மெயில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வந்து ஒருத்தர் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஒருத்தர் யாருன்னு இன்னி வரைக்கும் அவங்க கோர்ட்டில் சொல்லவே இல்லை. இந்த யாருன்னு தெரியாத ஒரு மர்மமாக தான் இருக்குது. ஸோ இந்த படத்தை நாங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆல்ரெடி இவங்க வேர்ல்டு வைடு 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 26 நாடுகளில் சென்சாரும் வாங்கிட்டாங்க. ஓகே, அங்கே எல்லாமே கிளியர் சென்சார், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 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 மாதிரி சிக்கலான ஒரு பொசிஷன் வந்துட்டதுனால அவங்க கோர்ட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணி ஜஸ்டிஸ் PT ஆஷா கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணது ஜஸ்டிஸ் சதீஷ் பராசரன். ஓகே, அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. எனக்கும் கமல்ஹாசன் சாருக்கும் ஒரு கேஸில் விஸ்வரூப மேட்டரில் அவர் தான் எங்களுக்கு கவுன்சில். அதாவது கமலுக்கும் எனக்கும் சேர்த்து அவர் கவுன்சில். கமலுக்கு அவர் ரொம்ப வேண்டியவர். அதே மாதிரி கவர்மெண்ட் சைடு பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ARL சுந்தரேசன் அவர் தான் ரெப்ரசன்ட் பண்ணார். பண்ணிவிட்டு இவங்க சொன்னாங்க, நாங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், 500 crores, எங்களுக்கு இன்னொரு 3 நாள் தான் டைம் இருக்குது, ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க ஜஸ்டிஸ் ஆஷா வந்து நீங்கள் உடனே சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அதிலே ஆர்கியூமெண்ட்லேயே அவர் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அவர் ARL சுந்தரேசன் சார் வந்து, இல்லை நாங்கள் எங்களுக்கு 500 கோடி ரூபா படமாக இருந்தாலும் 50 லட்ச ரூபா படமாக இருந்தாலும் படமாக தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற ஒரு தெளிவான ஆர்கியூமெண்ட்டை கோர்ட்டில் வச்சார். பட் எல்லாத்தையும் மீறி அவங்க ஜஸ்டிஸ் ஆஷா வந்து இது பண்ணிட்டாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர்ஸ் போட்டாங்க. ஆர்டர்ஸ் வந்தது காலையில் 10:30 மணிக்கு. உடனே 10:45 மணிக்கு சென்சார் போர்டு சார்பாக ஸ்ட்ரெயிட்டாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஸ்ரீவத்சவா, அருள்முருகன், அந்த ஃபஸ்ட் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சு, CJ பெஞ்சில் போய் அவங்க வந்து ஒரு அப்பீல் ப்ரிப்பேர் பண்ணோன்னா, ஓகே நீங்கள் நான் கன்சிடர் பண்ணுறேன், நீங்கள் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த மோஷனில் அலோவ் பண்ணிட்டார். உடனே அதை அலோவ் பண்ண உடனே அன்றைக்கி ஈவினிங்கே ஆர்கியூமெண்ட்டு கவர்மெண்ட் சைடு வந்து சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துஷார் மேத்தா அவங்க ஆஜரானாங்க. இவங்க ப்ரொடக்ஷன் சைடு என்ன பண்ணிட்டாங்க, உடனே முகுல் ரோத்தகின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் ஃபார்மர் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவினுடைய டாப் 5 வழக்கறிஞர்கள் அவர் ஒரு முக்கியமான வழக்கறிஞர். அவர் வந்து ப்ரொடக்ஷன் சைடு ரெப்ரசன்ட் பண்ணார். இருந்தாலும் இந்த சென்சார் போர்டு சைடு உள்ள அவங்களோட டிஃபிகல்ட்டிஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சரியான டைம் கொடுக்கலங்கிற ஒரு கான்செப்டை அவர் ரொம்ப மெயினாக வச்சு CJ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் CJ வந்து ஆர்டர்ஸ் ஆஃப் தி ஜஸ்டிஸ் PT ஆஷா ஸ்டேய்டு டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ், ஃபர்தர் ஹியரிங் ஆன் 20 ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜென்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒன்றுமே பண்ண தெரியல. எகைன் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் SLP போட்டாங்க, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். SLP வாஸ் டிஸ்மிஸ்ட். அந்த வி டோன்ட் வாண்ட் டு இன்டர்வீன் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி ஹானரபிள் CJ மெட்ராஸ் ஹைகோர்ட், நீங்கள் அங்கேயே போய் உங்களோட பரிகாரத்தை நீங்கள் கேட்டு வாங்கிக்கங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நேற்று திரும்ப என்கொயரி வந்துச்சு. என்கொயரியில் இவங்க கவர்மெண்ட் சைடும் ஆர்கியூ பண்ணாங்க,
ஏஆர் சுந்தரேசன் சார் ஆர்கியூ பண்ணார், இவங்க சதீஷ் பராசரன் சார் ஆர்கியூ பண்ணாங்க. இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு, அது நாளைக்கும் வரலாம், திங்கக்கிழமையும் வரலாம். இவங்களுக்கு ஃபேவராக வருமா ஃபேவராக வராதான்னு நமக்கு சொல்ல தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்களோட ரிக்வெஸ்ட்டை கன்சிடர் பண்ணி கோர்ட் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி இந்த படம் வருன்ற மாதிரி எனக்கு ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை. ஓகே, இதில் யாரும், நான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜி கிடையாது, என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. ஓகே. ஆனால் கேவின் ப்ரொடக்ஷன் தான் கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. நாங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டி வேணாம் இல்லை இருக்குது அப்படின்றத நம்மளுக்குள்ளே பேசி அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இவங்க தான் வழக்கை தொடுத்துட்டாங்க. இவங்களால தான் இந்த படம் தள்ளி போகிறதுக்கு முக்கியம். அவங்க அவசரப்பட்டு வழக்கை தொடுத்துட்டாங்கன்னு ஒத்துக்கலாம் முறையில். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் ஜங்ஷனில் அவங்க இருக்கிறாங்க. 9ஆம் தேதி வேர்ல்டு வைடு ரிலீஸு. அவங்க ஏற்கனவே அமேசான் பிரைமில் வந்து ஒரு மிகப்பெரிய விலைக்கு விற்றுட்டாங்க. ஜனவரி 9ஆம் தேதி அதை அவங்க அந்த தியேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணால் தான் ஆஃப்டர் 4 வீக்ஸ் அவங்க இதுக்கு போக முடியும், ஓடிடி. ஸோ அந்த வியாபாரமும் அவங்களுக்கு பாதிக்கும். ஸோ மெனி ஆஸ்பெக்ட்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அது ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால் அவங்க தே ஹவ் பீன் ஃபோர்ஸ்டு டு அப்ரோச் தி கோர்ட். சார் அந்த கேள்வி தான் சார். இப்போ தேட்டரு ஓனர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓடிடி தளமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு பெரிய தொகையை ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளே வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தொகை அட்வான்ஸாக எல்லாருமே தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் பே பண்ணுறதுக்கு வாய்ப்பு. பட் அட்வான்ஸ் ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே இது பண்ணியிருக்கோம் ஒழியப்பட்டு ஒன்றும் தொகை கொடுக்கல யாருமே. ஓகே, அதாவது எல்லாருமே பேசி வச்சுருக்கோம், எக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அந்த புதன் வியாழன் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த தொடர்ந்து அந்த 2-3 நாளே கோர்ட் ப்ரொசீஜர் போயிட்டு இருந்ததுனால எல்லாருமே ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் இது. பட் எல்லாருமே எக்ரிமெண்ட் சைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. ஆனால் சிலர் சமூக வலைத்தளங்கள் எழுதும் பொழுது திரையரங்க உரிமையாளர்களும் கொடுத்த முன்தொகையை வந்து திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நெருக்கடி. இப்போ அந்த படம் ஒரு 600 ஸ்க்ரீன் விழுகிற மாதிரி இருந்ததுன்னு ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கோம். ஏன்னா ஒரு 400 ஸ்க்ரீன் கண்டிப்பாக பராசக்திக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 600 ஸ்க்ரீனில் ஒரு 100 பேர் மட்டும் முன்பணம் கொடுத்துருப்பாங்க, ஒரு 50 பேர் கொடுத்துருப்பாங்க, பாக்கி 500 பேர் கொடுக்கல. அது நல்லாவே எனக்கு தெரியும். இப்போ திரும்ப தரதா ஒரு அழுத்தம் தரன்றாங்களா? அதுவும் திரும்ப கண்டிப்பாக கேட்க தானே செய்வாங்க. அதில் என்ன, அதில் ஒன்றும் பெரிய தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா படம் 9ஆம் தேதி வந்துருச்சுன்னா ரியலைஸ் ஆகிடும். அது வெற்றி தோல்வி ரெண்டையுமே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ இவங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்துடும். அதில் வந்து தே வில் கெட் பேக் தேர் மணி. அதில் ஒன்று ஓகே ஆகிடும். இப்போ வந்து ஒரு அதாவது என்ன இன்டெஃபினட்டாக வந்து ஒரு வேக்கம் அங்கே உருவாகிருக்கிறதுனால இப்போ நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க, படம் வரும்போது நாங்கள் தரேன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அது இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஓகே. இந்த பக்கம் பராசக்தி என்ன சார், என்ன நடந்துச்சு பராசக்திக்கு? பராசக்தி ஒன்றுமே நடக்கலை. பராசக்தி ரிலீஸ்க்கு முன்னாடியே நான் வந்து சுதா மேடம் கிட்ட ஃபோனில் பேசினேன் நான். ஓகே. என்னுடைய பேரை மட்டும் சொல்லாமல் நான் பேசினேங்கிறத அவங்க ஆடியோலேயே சொல்லிட்டாங்க அவங்க. ஓகே. ஆமாம், ஒரு ஃபங்க்ஷனில் பேசினாங்க, ஆடியோ ஃபங்க்ஷன். ஓகே ஓகே. திருச்சியிலேருந்து ஒரு எக்ஸிபிட்டர் பேசினார் அப்படிங்கிறத அவங்க வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அதில் நான் கேட்ட மேடம் எல்லாமே கிளியர் ஆகிடும். அப்போ அவங்க சொன்னாங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறாங்க, ரிவைசிங் கமிட்டி ரொம்ப சூன் பார்த்துருவாங்க, பார்த்துட்டு அது என்னென்ன கட்ஸோ நாங்கள் ஓகே பண்ணி கொடுத்துட்டு இமீடியட்டாக நாங்கள் பண்ண போகிறோம். மற்றபடி வேறு எந்த கோர்ட் கேஸு சிக்கல்லாம் ஒன்றுமே இல்லை. அது திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கே 9ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு தான் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்க 10ஆம் தேதி வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. சார் 2 நாளில் 50 கோடிக்கு மேற்பட்டு வசூல். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சதா கேள்விப்படுறோம். என்ன அதான் அவங்க பேசும்பொழுது கூட அது ரிலீஸுக்கு அப்புறம் சில ரசிகர்கள், ஒரு நடிகரோட ரசிகர் எல்லாமே வந்து ரொம்ப அன்வான்டாக எழுதுறாங்க. ரொம்ப நான் ரொம்ப முறை சொல்லிட்டேன் முரளி, சமூக வலைத்தளங்களுக்கு நம்ம எப்பவும் பதில் சொல்லுவோம். ஏன்னா சமூக வலைத்தளங்களில் யார் என்ன வேணாலும் எழுதலாம். அது அவங்க எழுதுறாங்க, எந்த நடிகருடைய ஆதரவாளர் எழுதுறாங்க, எந்த நடிகருடைய எதிர்ப்பாளர் எழுதுறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் நல்ல கண்டென்ட், எடுத்த விதமும் நல்ல விதமாக தான் எடுத்துருக்குறாங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஒரு லேக் இருக்கிறதுனால படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு போய் அந்த 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 ஒரு மெட்டீரியல் கனெக்ட் ஆகலையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால தான் அவங்க நம்ம எதிர்பார்த்த வசூல் அது வரல. ஓகே. குறிப்பிட்டு ஓப்பனாகவே சொல்லிடுறேன் சார், விஜய் அவர்களோட ரசிகர்கள் இந்த படத்தை புறக்கணிச்சிட்டாங்களோ, அதுதான் இந்த மூலியமாக நம்மளுக்கு தெரிய வருது. இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஓகே. இப்போ விஜய்க்கு போட்டியாக அவங்க வெளியிடுறதுனால விஜய் ரசிகர்கள் அவங்களுக்குள்ள ஒரு கண்டிப்பாக ஒரு கோபமும் ஒரு ஆத்திரமும் இருக்கும். அதனால் அவங்க புறக்கணிச்சிருப்பாங்க. பட் ஜென்ரல் பப்ளிக் ஏன் புறக்கணிச்சாங்க? ஜென்ரல் பப்ளிக் அந்த படத்தை பார்த்து ஓட விட்டுருக்கணும்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, படத்தோட கண்டென்ட் அது ஒரு மாதிரி. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் எல்லா படமும் வெற்றி படமும் சொல்லிகிட்டே வந்திருக்கோம். போன வருஷம் இப்போ சிறைன்னு ஒரு படம் கண்ணாபின்னான்னு ஒரு அதிரிபுதிரியான ஒரு வெற்றி. என்ன காரணம்? அந்த கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த டைரக்டரை எடுத்துருக்கிற விதம். இப்போ இந்த டிடிடி ஏன் ஜெயிச்சது ஒரு பெரிய கதையெல்லாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான ஒரு சின்ன ஒரு மாற்று முயற்சி ஒரு கதைக்களம். ஓகே. பக்கத்து வீடு, ஒரு வீட்டில் டெத் இருக்குது, ஒரு வீட்டில் கல்யாணம் இருக்குது. அதில் அவங்களுக்குள்ளே உள்ள போட்டி, அந்த இதில் ஒவ்வொரு கேரக்டரையும் பார்த்து அந்த டைரக்டர், எனக்கு அந்த அந்த தம்பி பேர் கூட தெரியல, எனக்கு அவர் ஃபோன் நம்பர் இருந்தால் கூட நான் கூப்பிட்டு பாராட்டியிருப்பேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார். அந்த ஒரு கனெக்டிவிட்டி பராசக்தியில் இல்லையோ அப்படின்னு. அதே மாதிரி சோஃபா அந்த வாத்தியாரும் ஒரு பெரிய டிசாஸ்டர் அந்த படம். நம்மளாம் ரொம்ப எதிர்பார்த்தோம்.
நம்ம ஸ்க்ரீன்ஸ்லாம் வாத்தியாரை தான் போட்டோம். ஓகே. அது எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஒரு மாதிரி நம்ம எதிர்பார்த்த ஒரு திருப்தியான ஒரு கலெக்ஷன் வரும். அதான் சார், இப்போ ஜனநாயகன் விலகினதுமே ஒரு டஜன் படம் மாதிரி இறங்குற மாதிரி இருந்தது. அதுலேயும் நிறைய பேர் பின் வாங்கிட்டாங்க. நேரடியாக மோதினது வந்து வாத்தியார் டிடிடியாக தான் இருந்துச்சு. பராசக்தி ஒரு பக்கம் ஆளுமையாக இருந்தாலும் இந்த 2 படங்கள். ஆனால் பொங்கல் வின்னராக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பொங்கல் வின்னர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டிடிடி தான். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஐ ஹவ் நோ செகண்ட் ஒப்பீனியன் அட் ஆல். சார் நான் சொல்கிறது வந்து படமாக கண்டென்ட்டாக நான் சொல்லலை, கலெக்ஷன் வைஸ். சார் இது பராசக்தி ஒரு பெரிய நம்பர் கலெக்ட் பண்ணியிருக்கேன் சார். அது இப்படி ஏன்னா அவங்க 2 நாள் 3 ரொம்ப நாள் நான் அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயில் போக விரும்பலை. பொங்கல் வின்னர் வந்து டிடிடி. ஓகே. திரும்ப சொல்லணுமா? பொங்கல் வின்னர் டிடிடி. போன வருஷம் மதகஜராஜா. எஸ். இந்த வருஷம் டிடி. நான் என்னோட எக்ஸ்லேயே போட்டுட்டேன். 2026 ஆண்டினுடைய மதகஜராஜா டிடிடின்னு போட்டேன். ஆடியன்ஸோட பல்ஸ் தானே சார்? இதுதான் எதிர்பார்க்குறாங்க. இதான் எதிர்பார்க்குறாங்க. ஃபேமிலியாக நாங்கள் வந்து சார் ஃபேமிலியாக வரணும், சிரிச்சிட்டு போகணும், சந்தோஷமாக இருக்கணும். சார் அவங்க 2.25 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண அவங்க ரெடியாக இருக்காங்க. இந்த படத்தோட ஒரு அந்த லென்த் இருக்கு இல்லையா, 136 நிமிஷம். அது ரொம்ப அற்புதமான டைமிங். என்ன கேட்டால் அது வர்றாங்க, ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு கேரக்டரும் தம்பி ராமையா, இளவரசு, ராட்சசத்தனமான நடிப்பு. அதெல்லாம் எனக்கு அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியல. எல்லாத்தையும் விட ஜீவா 100% ஓகே. நான் அதுக்கு உள்ளே போக விரும்பலை. ஒரு தவிடுன்னு ஒரு கேரக்டர் அந்த படத்தில். அந்த பையன் என்ன அழகாக பண்ணுறாரு. அந்த மாப்பிள்ளையோட குடும்பம், ஒரு நாய்க்குட்டி, என்ன அழகாக டீல் பண்ணியிருக்காரு அந்த டைரக்டர். அதாவது எவ்ரி திங். அந்த ஒரு வாட்டர் டேங்கை வச்சு, அந்த வாட்டர் டேங்க் தான் அந்த கடைசியாக அந்த படத்தோட கிளைமேக்ஸாக முடியும் பொழுது இட் இஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி. இந்த மாதிரி படங்கள் தான் ஜனங்கள் விரும்புவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜீவாவோட கம்பேக்குன்றாங்களே, அந்த மாதிரி இருக்காது, எடுத்துக்கலாம். 100% உண்மை. ஓகே. இது ஒரு பக்கம் அப்படியே இருந்தாலும் இந்த ரீரிலீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தொடர்ச்சியாக நான் பல முறை சொல்லியிருக்கேன், ரீரிலீஸுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதாவது ஒரு ப்ரொடியூசர் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அது அவரோட ப்ராப்பர்ட்டி. சரி, அவர் முதல்ல ரிலீஸ் பண்ணி முடிச்சிடறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடியோ, 10 வருஷத்துக்கு முன்னாடியோ, 20 வருஷத்துக்கு முன்னாடியோ, 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து ரிலீஸ் பண்ணி முடிச்சிடறாரு. அதை எத்தனை தடவை வேணாலும் அவர் என்ன டேட்டில் வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம். இதில் அவருக்கு போட்டியா, இவரை அழுத்திடுவாரா, இவரை ஓட்டிடுவாரான்னெல்லாம் சும்மா ஒரு குழந்தைத்தனமான கேள்விகளாக எனக்கு படுது. ரீரிலீஸுக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 100 படத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு 4-5 படம் ஜெயிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கில்லி ஜெயிச்சிருக்கு, படையப்பா ஜெயிச்சிருக்கு, அந்த அஜித்தோட பில்லா ஜெயிச்சிருக்கு, வாரணம் ஆயிரம் ஜெயிச்சிருக்கு, விடிவியில் சுமாராக தான் போச்சு. அந்த தனுஷோட 3ங்கிற படம் ஒன்று, அவர் தானே அது? ஆமாம் சார், 3. அது ஒன்று நல்லா போச்சு. இந்த மாதிரி ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்கள் மட்டும்தான் ரீரிலீஸ் நல்லா போயிருக்கு. பைக் படங்கள்லாம் பெருசாலாம் ஒன்று போகும். இது வரைக்கும் ரீரிலீஸ் ஆகாத அஜித்தின் திரைப்படம் மங்காத்தா ரொம்ப எதிர்பார்ப்போட 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? என்கொயரி எந்த மாதிரி? நான் என்கொயரிஸ் அண்ட் புக்கிங்ஸ் ரொம்ப கண்ணாபின்னு எக்ஸ்ட்ராடினரியாக. ஓகே. எதனாலையும் தெரிஞ்சுக்கலாமா சார் மங்காத்தாக்கு மட்டும்? மங்காத்தா ஏற்கனவே ஒரு ஹிட் அடித்த படம், ஒரு ரீசன். அந்த படமே ஒரு மாதிரி ஜாலியாக ட்ராவல் போகும். 2வது அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் அவங்க கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ஒரு விடாமுயற்சிங்கிற ஒரு தோல்வி படத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க. குட் பேட் அக்லிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் படத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க. இந்த வருஷம் அவர் படம் இல்லைங்கிற மாதிரி அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவரோட படம் அடுத்த படம் ஆதிக் தான் இயக்குறாருங்கிறது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஓகே. பட் ப்ரொடியூசர் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இனிமேல் அவங்க பிப்ரவரி எண்டில் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு மார்ச்சில் ஷூட் போவாங்க. ஸோ இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஸோ இந்த வருஷம் அந்த அஜித் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை ஈடு செய்யக்கூடிய ஒரு படமாக மங்காத்தா இருக்குங்கிறதுனால அவங்க கொண்டாடி தீர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த தியேட்டரில், ஒரு தியேட்டர் பேர் கூட நான் சொல்ல விரும்பலை, ஒரு 17 ஷோ போட்டாங்கன்னா 17 ஷோவும் ஃபுல் ஆகுது. ஒரு தியேட்டரில் 22 ஷோ போட்டாங்க, 22 ஷோவும் ஃபுல் ஆகுது. ஓகே. அது ஒரு பெரிய ஒரு மாஸ் இதுதானே, ரெகக்னிஷன் தானே. ஓகே சார், அடுத்து என்ன கேட்பேன்னு தெரியும் சார் உங்களுக்கு. ஏன்னா ரீரிலீஸில் சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கிறது கில்லி தான் முதல் இடத்துல இருந்துக்கிட்டு. எஸ். மங்காத்தா அதை பீட் பண்ணுமா? அது எனக்கு இப்போ சொல்ல முடியாது. ஓகே. 23 ரிலீஸு, ஒரு 26, 27 தேதியில் நீ இதே மைக் எடுத்துகிட்டு வா, இதே கேமரா எடுத்துகிட்டு வா, நான் சொல்கிறேன். நான் எனக்கு அதில் எந்த ஹெசிடேஷனும் கிடையாது. ஓகே. ஆனால் இன்னைக்கு டேட்டில் நான் சொல்ல முடியாது. தெரியும் ரீரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க சார், பொங்கலுக்கே பிளான் பண்ணாங்க. 23 அஜித் படத்தோட பிளான் பண்ணியிருந்தாங்க. தள்ளி போய்கிட்டே இருக்க என்ன காரணம்? முதல் ஃபர்ஸ்ட் வீக் தள்ளி போனதுக்கு காரணம் அன்னைக்கு டேட்டில் திரௌபதி வருது, வேறு 2-3 படங்கள் வருது, வாத்தியாரெலாம் வருது. நம்ம சரி ஒரு 1 வீக் தள்ளி வரலான்னு அவர் டிசைட் பண்ணார். 23 பிளான் பண்ணும்போது திரௌபதி வந்துருச்சு, ஹாட்ஸ்பாட் வந்துருச்சு. அந்த 2 ப்ரொடியூசரும் நேராக தானு சார் நேரில் போய் பார்த்து, அண்ணா இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் வரும்போது உங்களோட படங்கள் வச்சுன்னா எங்களோட தியேட்டரோட எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும், தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் தள்ளி வாங்க, நாங்கள் ஏதாவது கொஞ்சம் தப்பிச்சுக்கிறோன்னு சொல்லி அவங்க கேட்கும்பொழுது அவங்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்று கன்சிடர் பண்ணி தானு சார் தள்ளி போயிட்டார். இட் ஷோஸ் இஸ் கிளியர் ஜெனராசிட்டி, அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. இது ஒன்றும் பெரிய தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ஒரு புது படத்தை, ஒரு சிறு முதலீட்டு படத்தை வாழ வைக்கிறதுக்காக, ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் பண்ணியிருக்கார்.
ஓகே, இல்லை எல்லாருமே கேட்டதான், மோகன்ஜியும் பதில் சொல்லிட்டாரு. இது ஏன் வந்து சன் பிக்சர்ஸுக்கு இந்த ரெக்வஸ்ட் போகல? நீங்கள் இதை மோகன்ஜிட்ட தான் கேட்கணும், எங்கிட்ட அது கேட்கலாம். அவருமே சொன்னார் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் அறிவிச்சது 23ன்னு மங்காத்தா டீம் தான். தானு சார் தான் தள்ளி வரேன்னு சொல்லிட்டு இந்த டேட்டில் வந்துட்டாரு. ஸோ அதனால நாங்கள் அவர்கிட்ட ரெக்வஸ்ட்டாக தான் வச்சோம் அப்படின்ட்டு. ஒரு பெரிய கம்பெனியில், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போய் அப்ரோச் பண்ண முடியாதோ நம்ம ரெக்வஸ்ட்? ஏன்னா இல்லை, உன்னுடைய கேள்வியிலே உன்னுடைய பதில் இருக்குது. ஓகே, அவங்க முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இவர் தான் முன்னாடி டேட் சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்தார், அதனால நாங்கள் அவரை போய் கேட்டோன்னு மோகன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டேன். இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக வேணும், நீ மோகன்கிட்டே போய் கேட்டுக்கோ. இந்த பேட்டி முடிஞ்சோன்னு கேளு, மோகன் நம்பர் தரேன், மோகன்கிட்டே கேட்டு. மங்காத்தா ரிலீஸ்க்கு அப்புறம் அதோட வசூலும் அதை நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி முரளி. இன்னும் நிச்சயம் சந்திமுறை உங்களுக்கு எடுக்கிறாங்க முரளி. ஜீவன்.